சின்னத்துறை. அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நானும் மாண்புமிகு உறுப்பினர் நாகை மாலி அவர்களும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருந்தோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அரசின் தனி தீர்மானமாக கொண்டு வந்தமைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தீர்மானம் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருப்பது மிகவும் முக்கியமானது, மிகவும் துணிச்சலான முடிவு. இந்தியாவினுடைய பிரதமர், ஒன்றிய பிரதம அமைச்சர் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிற இந்த நேரத்தில் உறக்க அவர்களுடைய காதுகளுக்கு கேட்கிற முறையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது மிக துணிச்சலான முடிவு என்கிற அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் ஆதரிக்கிறேன். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்பது இடதுசாரி கட்சிகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி முதல் அரசு அமைகிற போது இந்த திட்டம் முன்மொழியப்பட்டு ஏகமனதாக பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டு கொண்டு வரப்பட்டது. இப்போது அந்த திட்டத்தை மாற்றுகிறேன் என்கிற பெயரிலே விபிஜி ராம்ஜி என்கிற திட்டம் கிராமப்புற மக்களினுடைய வேலை வாய்ப்பையே ஒழித்து கட்டிவிடும் என்பதை சிலர் அறியாமல் ஆதரிக்கிறார்கள் என்பதை நாடு கவனித்துக் கொண்டிருக்கிறது. கிராமப்புற ஏழை மக்களினுடைய கடின உழைப்பையும் அந்த உழைப்பின் மதிப்பையும் கார்ப்பரேட்டுகளின் தயவில் உலகை சுற்றி வருவர்களால் ஏழைகளின் வலியையும் துன்பத்தையும் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. 100 நாள் வேலை திட்டத்தில் பயனடைந்தவர்கள் பெரும்பகுதி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், தலித்துகள், உழைக்கிற பாவப்பட்ட மக்கள் ஆவார்கள். அதில் கிடைக்கும் வருமானம் மிகவும் முக்கியமாகும். குடும்ப சுமைகளை குறைக்க, மருத்துவ தேவைகளுக்கு, குழந்தை கல்விக்கு பேரும் உதவியாக இருந்தது. இந்த திட்டத்தை நாசப்படுத்திவிட்டு 100 நாள் வேலை திட்டத்தை நாசப்படுத்திவிட்டு 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள் என்பது இந்தியாவின் நகைச்சுவை நாடகம். ஒன்றிய அரசு 125 நாள் கொடுக்கவில்லை. இந்த திட்டத்தை 100 நாளிலிருந்து 75 நாளாகத்தான் ஒன்றிய அரசு குறைத்திருக்கிறது. 60% ஒன்றிய அரசு, 40% மாநில அரசு என்று சொன்னால், ஒன்றிய அரசு 100 நாள் வேலை திட்டத்தை 75 நாளாக குறைத்திருக்கிறது என்பதைத்தான் நாட்டுக்கு தெரிவிக்க வேண்டுமே தவிர 125 நாள் என்பது ஒரு நகைச்சுவை நாடகமாக நான் சுட்டிக்காட்டுகிறேன். இது ஒரு ஏமாற்று நாடகம். ஒன்றிய அரசு 60%, மாநில அரசு 40% என வேண்டுமென்றால் மாநில உரிமைகளையும் சிதைக்க முயற்சிப்பது மிகப்பெரிய குற்றமாக நான் பார்க்கிறேன். 100 நாள் வேலையை சிதைத்திட 11 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி முயற்சித்தது. ஏழைகளை பாதுகாத்த ஒரு திட்டத்தை முடமாக்குவதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள். மகாத்மா காந்தியை 1948 கொடியவன் கோட்சேயாவால் கொல்லப்பட்டார். அப்போது கோட்சேயும் ராமனின் பெயரை உச்சரித்தார். இன்றைக்கு 125 நாள் என்று கூறிவிட்டு அந்த திட்டத்திற்கு ராமன் பெயரையே அவர்களுடைய சீடர்களும் சொல்லுகிறார்கள். அதை எதிர்த்து துணிச்சலாக இந்தியாவில் ஒரு சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்திருப்பது தமிழ்நாடு முதலமைச்சர் தான் என்பதை நான் பெருமையோடு இந்த சபையில் பார்க்கிறேன். 20 ஆண்டுகள் ஏழைகளின் நலனை காப்பாற்றிய சட்டத்தை சிதைத்து திட்டம் என அறிவிப்பு செய்து அதற்கு இருக்கக்கூடிய வரம்புகள் முழுவதையும் நீக்கம் செய்திருக்கிறார்கள். முழுக்க இந்த திட்டம் சிதைக்கப்பட்டுவிடும். இந்த திட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. இந்த திட்டத்தை தவறாக ஆதரித்தால் அது அரசியல் போதாமையால் ஆதரிக்கக்கூடிய நிகழ்வாக மாறும் என்று நான் கருதுகிறேன். கிராமப்புற மக்களின் வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதம் பறிக்கப்படுகிறது. வேலை வாய்ப்பு என்பது ஒருவரின் உரிமை. அது ஏதோ அள்ளி போடும் தர்மம் அல்ல. ஒன்றிய அரசு கோடிக்கணக்கான ஏழை மக்களின் சுயமரியாதையை அளிக்க முயற்சி செய்கிறது. பழங்குடி மக்கள், தலித்துகள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், பெரும்பான்மையான ஏழை மக்களை பட்டினி வாழ்வை தவிர வேறு எதனையும் கொடுக்க ஒன்றிய அரசால் முடியாது என்பதை நிரூபித்திருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை முழுக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறது என்பதை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.